எல்லோருக்கும் வணக்கம். முழங்கால வலி ரொம்ப கஷ்டமா இருக்கும் இல்லையா? இப்போ நாம 20 காரணங்களையும் சில சமயங்களில் அறுவை சிகிச்சை ஏன் தேவைப்படலாம் என்பதையும் பார்க்கலாம். 1. ஆஸ்டியோஆர்த்ரைட்டிஸ், காலப்போக்குல தேய்மானம். 2. ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆட்டோஇம்யூன் வீக்கம். மெனிஸ்கஸ் கிழிவு, திரும்புவது அல்லது அடிபடுவது போது. 4. தசைநார் காயங்கள், ACL அல்லது MCL கிழிவு. பட்டலா டெண்டினிஸ், ஜம்பர்ஸ் நீ. 6. பர்ச்சிடிஸ், முழங்கால் சுற்றிய பயில வீக்கம். 7. எலும்பு முறிவுகள், உடைந்த எலும்பு. 8. இடப்பெயர்ச்சி அடைந்த முழங்கால் மூடி, நீ கேப் விலகுதல். 9. கீழ்வாதம், யூரிக் அமில காரணமா ஏற்படும் வீக்கம். சிங்க், பேக்கர்சிஸ், முழங்கால் பின்னே திரவம் நிறைவு. 11. தசைநார் கெழிவுகள், குவாட்ரைசெப்ஸ் அல்லது பட்டெல்லார். ஜானா, ஹாஸ்குட் ஸ்லாட்டர், வளர்ந்த டிங்கலில் கீழ்வலி. செக்ட், கான்ட்ரோமலேசியா பட்டெல்லே, குருத்தெலும்பு மென்மையாதல். போட்டோன், தளர்வான பொருட்கள், மூட்டுக்குள் மிதக்கும் சிறுதுகள். தோற்று, செப்டிக் ஆர்த்ரைட்டிஸ். ஷ்னாட், பிலிகா சிண்ட்ரோம், திசு மடிப்பில் எரிச்சல். சிப்ரென், இலியோடிபியல் பெயின் சிண்ட்ரோம், முடிச்சு பகுதி வெளிப்பக்க வலி, ஓட்டுநர்களில் பொதுவா. அட்டாட், கட்டிகள், அரிதாக இருந்தாலும் வலியை ஏற்படுத்தும். 19. அதிகப்படியான பயன்பாடு, ஓவர் யூஸ் காயங்கள். ஹிசே, உடல் பருமன், அதிக எடை முழங்கால அழுத்தம் கொடுக்குது. சில சமயங்களில் இவைகள் ஓய்வு செய்யலாம். சில சமயங்களில் மருந்துகள் உதவும் மற்றும் பிசியோதெரபி பலருக்கு பயனாக இருக்கும். ஆனா வலி ரொம்ப அதிகமா இருந்தா, உங்க முழங்கால் பலவீனமா இருந்தா அல்லது அது சரியாக அசைக்க முடியலைன்னா அந்த பட்சத்தில் அறுவை சிகிச்சை தேவைப்படலாம். தசைநாரை சரி செய்வது போன்ற சிறிய அறுவை முறைகள் இருக்கலாம் அல்லது முழுங்கா மாற்று அறுவை சிகிச்சை போன்ற பெரிய செயல்பாடுகளும் இருக்கலாம். உங்களுக்கு முழங்கால் வலி இருந்தா அதை சாதாரணமாக விடாதீங்க. ஒரு டாக்டரை பார்த்து காரணத்தை தெரிஞ்சு சரியான சிகிச்சை வழிகளை பார்க்கவும். உங்க முழங்கால்கள் ரொம்ப முக்கியம். எந்த ரிஸ்க்கும் எடுக்காதீங்க. பார்த்ததுக்கு நன்றி. உங்க முழங்கால்களை பத்திரமா பார்த்துக்கோங்க.